நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சருடைய பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய முறைகேடு குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு காரணமாக அமைய போகிறதா தமிழ்நாட்டில்? கண்டிப்பா. அவரே ஒரு விஷயம் சொல்லிட்டார். இந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி என்பது ரொம்ப பரவலாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, பவர் சென்டர் எது என்று எங்களுக்கு தெரியவில்லை. திமுக அது செக்ரட்டேரியட்ல இல்லை. சபரி சென்டர் இருக்கா, உதயநிதிட்ட இருக்கா, இல்ல வேற யார்கிட்டயாவது இருக்கா அப்படின்னு திமுக காரர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த பவர் சென்டரை தாண்டி வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கறதும் அவர் லிஸ்ட் பண்றாரு. பவர் சென்டர் இல்லாம மிஸ்அப்ராப்ரியேஷன்ஸ் ஃபண்டை பத்தி ஒரு பெரிய கதை சொல்லுகிறார். மக்களுக்கு எந்தெந்த வகையில கரப்ஷன் மேல, லா அண்ட் ஆர்டர் மேல, அதான் இந்த நெப்போட்டிசம்னு சொல்லுவார்கள் இல்லையா. நெப்போட்டிசம் என்றால் எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, அந்த குடும்ப சண்டை. இப்ப கூட நாம பார்த்தோம், கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் சண்டை வந்தது. அந்த சண்டையில யார் யாரு பண்ணாங்கன்னா என்றாம, கி வீரமணி, இவங்கெல்லாம் தான் பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்றாம் ஏன் பஞ்சாயத்து பண்றாரு, கி வீரமணி என்ன பஞ்சாயத்து பண்றாரு, இவ்வளவு சொத்துக்கு என்ன வந்தது? அப்ப மக்களுக்கு தெரியுது எவ்வளவு சொத்துக்கு இவர்கள் சண்டை போடுகிறார்கள் அப்படிங்கிற கதை வெளியில வந்தாச்சு. அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ திருமயத்துல இதுல பார்த்துட்டோம், திருப்புவனத்துல என்ன நடந்ததுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஊழல்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. இப்ப மதுரையில பாருங்க, 5 கவுன்சிலர்கள் உடனே அவங்க வந்து கட்சியிலிருந்து மண்டல தலைவர்கள் 5 மண்டல தலைவர்கள் எல்லா இடத்துலயும் வந்து கொண்டே இருக்கிறத. அதனால இது வந்து எப்படி சொல்றது, இது ஒரு பெரிய ஊழல் சாக்கடை துர்நாற்றம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் எவ்வளவு நாளை சதிச்சுப்பாங்க, சாக்கடையை கிளீன் பண்ணுவான்னு நினைப்பாங்க. அதான உண்மை. இப்போ 2026 இந்த ஊழல் ஒரு பெரும் விவாதத்திற்கும் ஆட்சி மாற்றத்திற்கும் காரணமாக அமையுமா சார்? சார், ஊழல் மட்டுமே ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக அமையுமா அப்படின்னா அது ஒரு கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ஊழலை சகித்து கொண்டு பழகி விட்டார்கள். ஊழல் மட்டும் இல்லை, லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பெண்கள் சுதந்திரமா நடக்க முடியுதா ஒரு கேள்வி வருது. டாஸ்மாக் இவங்கெல்லாம் என்ன வாய் பேசினாங்க. பழைய கனிமொழியினுடைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு 8-10 வீடியோவாவது வந்திருக்கும். நாங்க முதல்ல அதைத்தான் பண்ண போறோம், முதல்ல இதைத்தான் பண்ண போறோம், முதல்ல இதைத்தான் பண்ண போறோம். நம்ம இவர் பேசின பேச்சு நீட்டு, முதல்ல நான் கையெழுத்து போட போறேன், எனக்கு தான் அந்த ரகசியமே தெரியும். இந்த வரைக்கும் ரகசியம் தெரியாத 5 வருஷம் ஓடி போயாச்சு. இவ்வளவு தூரம் மக்களை ஏமாற்ற முடியுது பாருங்க. அறநிலைத்துறை அரங்கட்ட துறையாக இருக்கிறது. சனாதனத்தை நாங்கள் ஒழிச்சே ஆகணும்னு ஒரு இடத்துல பேச வேண்டியது, அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஆன்மீக ஆட்சி தான் நடக்கிறதுன்னு பேச வேண்டியது. என்னங்க இவங்க பேசுறாங்க? அதனால மக்களுக்கு அதாவது மக்களுக்கு கோபம் இருப்பதால் தான் எந்த எதிர்கட்சி ஆர்ப்பாட்டத்தையும் இவங்க நடத்த விடுறதே கிடையாது. இப்போ திமுக நடத்தினா உடனே பெர்மிஷன், எந்த கேள்வியும் கிடையாது. ஆனால் அதிமுக நடத்தினால், பாஜக நடத்தினால், பாமக நடத்தினால், சீமான் கட்சி, ஏன் அவங்க கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கே அனுமதி கிடையாது. இது என்ன ஜனநாயகம்? அதனால இவர்கள் பயம் வந்ததனால்தான் இந்த ஆட்டம் ஆடுகிறார்கள். அதுவும் அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு இவர்களுடைய உலகம் கூடிக்கொண்டே போகிறது. அப்ப என்ன அர்த்தம்? நாம கவர போறோங்கிறதா அர்த்தம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு அறப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அரசியல் கட்சிகள் அரசியல் ரீதியான வைக்கிற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு, நீங்க நிறைய ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. அண்மையில் கூட இந்த பருப்பு கொள்முதல் ஊழல் குறித்து நீங்க முறையிட்டீங்க, வெளியிட்டீங்க, போராட்டம் நடத்தினீங்க, கைதும் ஆனீங்க. இவ்வளவு முறைகேடுகள், ஊழல் புகார் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது, என்ன காரணம் சார்? இதற்கான ரொம்ப முக்கியமான காரணம்
அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் இடையே ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ், ஒரு கூட்டணி இருப்பதாக பார்க்கிறோம். பெரும்பாலும் அதில் கட்சிகளை கடந்து பல ஊழல்கள், இப்போ நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டி குமாரசாமியுடைய ஊழல், ரேஷன் போக்குவரத்து ஊழல் என்பது 992 கோடி ரூபாய் அளவிற்கு நடந்திருக்கிறது. இந்த டெண்டர் குழுவில் மத்திய அரசாங்கத்துடைய FCI இடியும் இருக்கிறாங்க, மாநில அரசுடைய உணவுத்துறை செயலர் இருக்கிறாங்க, MD இருக்கிறாங்க, GM பிசினஸ் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஏற்கனவே ஓட்டி கொண்டிருந்த லாரி ஓனர்ஸ் எல்லாரும் டிஸ்குவாலிஃபை செய்துவிட்டு வெறும் அனுபவமே இல்லாத 3 கிறிஸ்டி நிறுவனங்களுக்கு அனைத்து மண்டலங்கள்லயும் 39 மண்டலங்கள்லயும் 300 ரூபா ஒரு மெட்ரிக் டன் சொன்னா 600 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 2 மடங்காக கொடுக்கறாங்க. இன்று ரத்து செய்தால் கூட 300 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஓட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்போ அப்படி ஒரு மிகப்பெரிய மோசடி நடக்கிறது. ஆனால் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இன்று வரை திமுக அரசு எடுக்கவில்லை. அதை டெர்மினேட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இது இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை, CBIயும் தயாராக இல்லை. அப்போ இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பொழுது ரத்து செய்தால் கூட 400-500 கோடி ரூபாய் சேமிக்க முடியும் என்று சொல்கிறோம், அதுவும் செய்வதில்லை. திருநெல்வேலியில இப்போ திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அளவிற்கு கல்குவாரி ஊழல் நடந்திருக்கிறது. அப்ப அதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னா அதுவும் எடுப்பதில்லை. சோ தொடர்ந்து பல விதமான ஊழல்கள், அண்ணா யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள் மோசடி, அப்புறம் கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்கள் மீது கூட FIR போடுவது கிடையாது. அதிமுக ஆட்சியில் நடந்த பெரும்பாலான ஊழல்கள், அதானியின் நிலக்கரி இறக்குமதி ஊழலா இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம், அதன் மீது FIR போடுவது கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஊழலில் ஒரு மிகப்பெரிய அரசியலை கடந்து மேல்மட்டத்தில் இவர்கள் எல்லாம் அடித்துக் கொள்கிறாரே தவிர அடிமட்டத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் கட்சிகளுக்கு இடையே இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதன் விளைவாக மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கிறாங்க. இன்னைக்கு ரேஷன் கடையில பொருள் 20ஆம் தேதி போனா கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது போன்ற ஊழல்கள்னால ரேஷன் துறையில இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஊழல்வாதிகள் அடித்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் அமைச்சர் சக்கரபாணி இதை டெர்மினேட் பண்றதுக்கு பதில் நியாயப்படுத்துகிறார். இந்த ஊழலையே நியாயப்படுத்தி அடுத்த நாளே அறிக்கை விடுகிறார் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக. அப்ப அந்த அளவிற்கு அமைச்சர் வரை எப்படி இந்த ஊழல்கள் பாய்கிறது, இவர்கள் மீதும் இந்த விசாரணை பாய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம்.